அன்பார்ந்த நேயர்களே, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய திருக்கோயில் பற்றிய சில சர்ச்சைகள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன. சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் பற்றிய வழக்கு என்னவென்றால், கிபி 1920ஆம் ஆண்டு கோவில் தேவஸ்தானம் இந்த மலை முழுவதும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்று வழக்கு தொடர்ந்தது. ஆனால் அன்றைய சென்னை உயர்நீதிமன்றம் இது அரசுக்கு சொந்தமான நிலம், புறம்போக்கு நிலம் என்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து அன்றைய காலகட்டத்தில் லண்டன் பிரிவியூ கவுன்சில் என்று சொல்வார்கள், நம்ம உச்சநீதிமன்றம் போல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த உச்சநீதிமன்றத்திற்கு 1931ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கை தாக்கல் செய்தது. இந்த பெரும்பான்மையான பகுதிகள் அரசுக்கு சொந்தம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பிரிவியூ கவுன்சில் ரத்து செய்தது. திருப்பரங்குன்றம் மலையின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் காலியாக உள்ள இடங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று அது தீர்ப்பை வழங்கியது. அவ்வாறு தீர்ப்பை வழங்கும் பட்சத்தில் ஒரு சில விலக்குகள் அளிக்கப்பட்டன. அதாவது அந்த சிக்கந்தர் பாதுஷா என்ற மன்னர் என்ற டெல்லி சுல்தான் அவருக்கான தர்கா ஒன்று மலையில் இருக்கிறது. அந்த பகுதி இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டது. இத்தனை காலமாக தீபம் ஏற்றாமைக்கு என்ன காரணம்? பிரிவியூ கவுன்சிலின் தீர்ப்பின்படி தர்கா பகுதி தவிர மற்ற பகுதிகள் கோயிலுக்கு சொந்தமாக இருந்தாலும் எந்த காலத்திலும் அந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை. இதுதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. எனவே அவ்வாறு ஏற்றப்படவில்லை. ஆனால் பின் வந்த காலங்களில் கீழே உள்ள திருப்பரங்குன்ற மலையின் கீழ் உள்ள அடிவாரத்தின் உள்ள ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் உள்ள ஒரு மலையில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது. அதற்கான வரலாறு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றதை காரணம் காட்டி தீபம் ஏற்றுவதற்கு அரசுகள் பல நேரங்களில் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தன. இதுதான் அந்த இடத்தில் தீபம் ஏற்றாததற்கு காரணமாகும். அதேபோல் மலையில் உச்சியில் காணப்படக்கூடிய கல் சர்வே ஸ்டோன் என்று பெயர். இந்த சர்வே ஸ்டோன் என்பதை அவர்கள் மலை உச்சியில் தீபாராதனை தூண் என்று, தீபாராதனை கற்றூன் என்று, தீபத்தூண் என்று அவர்களெல்லாம் அதை அழைத்து அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை கூட முன்வைத்தார்கள். ஆனால் தொல்லியல் ஆய்வாளர்கள் பிற ஆய்வாளர்கள் அங்கே சென்று பார்த்து இவ்வாறு ஆண்டுக்கு ஒரு முறை என்று ஏற்றினாலும் கூட அதில் கார்பன் படிந்ததற்கான சான்றுகளே இல்லை, அதற்கான வாய்ப்பே காணப்படவில்லை என்பதனால் அதை தொல்லியல் ஆய்வாளர்கள் இது அது தீபத்தூண் அல்ல என்று அவர்கள் மறுத்தார்கள். உண்மையான தீபத்தூண் வைப்பதற்கு அந்த எண்ணெய் ஊற்றுவதற்கான குழி போன்ற அமைப்பு அல்லது அந்த அமைப்பு கூட அங்கே இல்லை. நீங்கள் இந்த சர்வே ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே ஸ்டோனில் அந்த தியோடலைட் வைப்பதற்கான வசதிகள் தான் அதில் இருக்கும். அதனால் இது என்னென்னா, உங்களுக்கு கிபி 300 ஆண்டுகளுக்கு முன்னால், கிபி இல்லை 300 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையானது கிருஷ்ணதேவராயர் வம்சத்தில் வந்த நாயக்கர்களால் ஆளப்பட்டு வந்த பொழுது அவர்கள் இந்து பாதுகாவலர்களாக இருந்தார்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த உண்மை. எனவே அவர்கள் அதை எப்படியாவது இதை இந்துக்களினுடைய இதாக சேர்த்து விட வேண்டும் என்று அதை நினைத்திருக்கலாம்.
அதற்கான கல்வெட்டுகள் கூட எடுத்து வச்சிருந்திருக்கலாம் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அவ்வாறான கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. தீபத்தூண் என்பதற்கான கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த 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 கற்றூன் அல்லது அந்த கல்தூண் தியோடலைட் வைப்பதற்கான ஒரு சர்வே கற்களே ஆகும் என்பதற்கான ஆய்வுகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாமே அறிந்திருப்பீர்கள் ஜிடிஎஸ் சர்வே என்று. அது 1899ஆம் ஆண்டு கிரேட் டெக்னாமெட்ரிக்கல் சர்வே என்று பெயர், ஜிடிஎஸ் சர்வே என்று பெயர். அந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு அனைத்துமே வரையறை செய்யப்பட்டு அதற்கான வரைபடங்கள் எடுக்கப்பட்டன. முதலில் அந்த ஜிடிஎஸ்ஸின் கற்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் ஒரு கல்லும், மற்றொன்று பரங்கிமலையில் ஒரு கல்லும் வைத்து அவர்கள் அந்த அளவினை தொடர்ந்திருக்கார்கள். இவ்வாறு அந்த அளவினை தொடர்ந்து எவரெஸ்ட் வரை அவர்கள் அந்த கற்களை வைத்து தூண்களை நிறுத்தி அதனுடைய உயரத்தை பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். இது 1899ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜிடிஎஸ் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது இந்த உயரமான மலை உச்சிகளை அறிவதற்கு ட்ரையாங்குலேஷன் ஸ்டேஷன்ஸ் என்று அவற்றை கூறுவார்கள். முக்கோணவியல் புள்ளிகள் என்று அதை கூறுவார்கள். சமமான பரப்பில் உள்ளதை வைத்து அது எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது என்பதை கண்டாய்வதற்காக அதை எடுத்திருக்கிறார்கள். இந்த தூண் தொல்லியல் ரீதியாக பிரிட்டிஷ் காலத்து முக்கோணவியல் சர்வைக்காக நிறுவப்பட்ட ஒரு அடையாள கற்கள் தான் இந்த கற்கள். என்றால் அங்கே திருப்பரங்குன்றம் மலையில் இருந்தாலும் சரி, அதற்கு பக்கத்தில் உள்ள அரிட்டாப்பட்டியாக இருந்தாலும் சரி, இத்தகைய கற்கள் இருந்திருக்கின்றன. அரிட்டாப்பட்டிங்கிறது ஒரு சின்ன ஒரு குன்று, அந்த மலைகள் இருந்திருக்கன என்று ஒரு அடையாள கல் தான் என்பது தொல்லியல் ஆய்வாளர்களின் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் போன்ற ஒற்றை பாறை மலைகள், அதனுடைய உயர்ந்து நிற்கும் அதனுடைய உயரம், தூரங்களை துல்லியமாக கணக்கிட பிரிட்டிஷ் பொறியாளர்களுக்கு இந்த கணக்கீடு பெரிதும் உதவின. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இது தொல்லியல் ஆய்வாளர்கள் படுத்திய ஒரு சர்வே ஸ்டோன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு நில அளவியல் கற்றூன்னு தான் சொல்லலாம். நீங்கள் இந்திய வானிலை ஆய்வுத்துறை நுங்கம்பாக்கத்துக்கு சென்று பார்த்தீர்களானால் அதில் இதே போன்று உயரமான கற்கள் ஏறக்குறைய 15 அடி 20 அடி உயரத்தில் கற்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்னிடம் இப்பொழுது அதற்கான படங்கள் இல்லாதனால் அதை உங்களுக்கு காட்டவில்லை. எனவே இந்த வகையான செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது மலை மீது அமைந்துள்ள அந்த கற்கள் நிச்சயமாக அவைகள் அந்த ஜிடிஎஸ் நடுகற்களாகவே இருக்கும் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. மற்றபடி அதற்கும் தெய்வத்திற்கும் அல்லது அங்கே தீபம் ஏற்றுவதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது.